செந்தில் பாலாஜி வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது எப்படி என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு நீதிபதி அபய் ஓகா தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களில் உள்ள தரவுகள் சோதனையின் போது இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பின் வாதம் குறித்து அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் விளக்கம் கேட்டனர். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் ஆவணங்கள் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையால் வழங்கப்பட்டன என கூறினார். டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் எதில் இடம்பெற்றுள்ளது என்பதை தெரியப்படுத்துங்கள் என்ற கேள்விக்கு விரிவான விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரியதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். நாங்கள் கேட்பது மிக சாதாரண கேள்வி, அதற்கு சுற்றி வளைக்காமல் நேரடியான பதிலை எதிர்பார்ப்பதாக நீதிபதிகள் காட்டமாக கூறினர். பென்டிரைவ் போன்ற ஆதாரங்கள் பற்றி 12 நிமிடங்களாக முயற்சி செய்தும் அமலாக்கத்துறை தரப்பில் உரிய பதிலளிக்காமல் இருப்பதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் தொடர்பான தடயவியல் ஆய்வின் அறிக்கை எங்கே என்றும் கேள்வி எழுப்பினர். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சில குறிப்புகள் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் உரிய பதில்களோடு ஆஜராகுமாறு அறிவுறுத்தி விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். நில உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஒருநாள் காவலில் எடுத்து வாங்கல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக சார் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கடந்த 16ஆம் தேதி சிபிசிஐடி கைது செய்தது. இதேபோன்று நில உரிமையாளர் பிரகாஷ் வாங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்த சிபிசிஐடி கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று அவரை ஆஜர்படுத்தியது. அப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்த 7 நாட்கள் அனுமதி கோரி வாங்கல் காவல் நிலையம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதற்கு 1 நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி பரத்குமார் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதனையடுத்து வாங்கல் காவல் நிலையத்திற்கு எம்.ஆர். விஜயபாஸ்கரை அழைத்து சென்ற காவலர்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை நிறைவடைந்த பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தில் நடைபெற்றது. தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நீதித்துறை அதிகாரிகள், அமைச்சர் உட்பட கலந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறுவதாக பேச்சுவார்த்தையிலே சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு முன்னேற்றம் தான். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருப்பதாகவும் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மாணவரணி, மகளிரணி உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து திமுக மாணவரணி, மகளிரணி, மகளிர் தொண்டரணியின் நிர்வாகிகளுடன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது மகளிர் மேம்பாட்டிற்காக திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள், மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் உள்ளிட்டவைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மக்களின் ஆதரவு மற்றும் நம்பிக்கையை பெறும் வகையில் களப்பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். தேனி மக்களவை தொகுதியில் பிரபலங்கள் போட்டியிட்டதே தோல்விக்கு காரணம் என அதிமுக நிர்வாகிகள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக 2ஆம் கட்டமாக தொகுதிகள் வாரியாக ஆய்வுக் கூட்டத்தை தொடங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் தேனி மக்களவை தொகுதி பொறுப்பாளர் ஆர்.பி. உதயகுமார், அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் டிடிவி தினகரன் தேனியில் போட்டியிட்டதாலே அதிமுக தோல்வியை சந்தித்ததாக நிர்வாகிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த தேர்தல் வியூகத்தை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி 2026 மக்கள் விரும்புகிற முதலமைச்சராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற அந்த பொன்னான நாளுக்காக நாங்கள் அயராது பாடுபட்டு உழைப்போம்.
அதிமுக ஆட்சியின் சாதனைகளை திண்ணை பிரச்சாரமாக மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக ஆர்பி உதயகுமார் கூறினார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பில்லை என்றால் அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்த தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மக்களவைத் தேர்தலில் பணநாயகத்தை ஜனநாயகத்தால் வெல்ல முடியவில்லை என்பது இந்த தேர்தல் மூலம் அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறினார். போடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது தான் அங்கு போட்டியிடுவதாக சொல்வதில் உண்மை இல்லை என்றார். அமமுக அதிமுகவுடன் இணையும் என்ற கருத்து அர்த்தமற்றது என்று கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணிப்பது தமிழ்நாடு மக்களுக்கு இழைக்கும் துரோகம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு எப்படி நீதி வழங்குவார் என்றார். He is doing damage and he is doing damage for the Tamil people and Tamil Nadu. The Stalin has to be come forward and he has to be attend like this meeting and he has to take up the issues whatever for the development of Tamil Nadu. தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது கண்டனத்துக்குரியது என்றும் எல் முருகன் தெரிவித்தார். தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடையவிருக்கும் மாணவர்களுக்கு ஆதார் எண் கட்டாயம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமலில் உள்ளது. இந்நிலையில் மாணவர்களுக்கும் இந்த திட்டம் நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தமிழ் புதல்வன் என்ற திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் அதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என்றும் இந்த தகவலை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி அனைவரும் ஆதார் எண் வாங்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதியில் ஆதார் மையம் இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஆதார் மையம் அமைத்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 TMC தண்ணீரை உரிய நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தரப்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மழையால் நீர்வரத்து இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக கர்நாடகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாத பங்கீடான 45 TMC தண்ணீரை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆகஸ்ட் மாத தண்ணீர் திறப்பு குறித்து முடிவு செய்ய வரும் 30ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெறும் என காவிரி மேலாண்மை ஆணையம் அறிவித்தது. இந்த கூட்டத்தில் தண்ணீர் இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் வருங்காலம் வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை. அதுதான் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தின அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30ஆம் தேதி மீண்டும் ஒரு கூட்டம், வாரிய கூட்டம், ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெறும். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கான தண்ணீர் திறப்பை கர்நாடகா உறுதி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 87 மீனவர்களையும் 175 படகுகளையும் விடுவிக்க விரைவாக நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததாகவும், இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து கடந்த 22ஆம் தேதி வரை மட்டும் 250 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ஓராண்டில் மேற்கொள்ளப்பட்ட அதிகபட்ச கைது எண்ணிக்கை இது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து தடையின்றி நடந்து வருவதாக கூறிய முதலமைச்சர், உரிய தூதரக முயற்சிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
கர்நாடகாவில் நில மோசடி குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் பாஜகவினர் விடிய விடிய தர்ணாவில் ஈடுபட்டனர். முடா எனப்படும் மைசூர் வளர்ச்சி ஆணையம் சார்பில் முதலமைச்சரின் மனைவிக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதுகுறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதால் பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் பாஜக உறுப்பினர்கள் அவையிலேயே விடிய விடிய தர்ணாவில் ஈடுபட்டனர். பாய் தலையணையுடன் வந்த அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அங்கேயே போராட்டத்தை தொடர்ந்தனர். சட்டப்பேரவை வளாகத்திற்குள் பஜனை பாடல்கள் பாடி அவர்கள் அமர்க்கலப்படுத்தினர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மேற்குவங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி கர்நாடக சட்டமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் மேற்குவங்க சட்டமன்றத்திலும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்குவங்க அரசின் இந்த தீர்மானத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாநில அரசுக்கென தனி மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டது. பாரபட்சமான வகையில் நீட் தேர்வு நடத்தப்பட்டதாக கூறி தேசிய தேர்வு முகமைக்கும் மேற்குவங்க சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பீகார் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி பெண் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நீங்கள் ஒரு பெண் என்றும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆவேசமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு விவகாரம் குறித்து பேசிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை ஏற்க மறுத்து அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தின் போது ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ரேகா தேவி கேள்வி கேட்க முயன்றபோது உடனே கோபமாக இருந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் நீங்கள் ஒரு பெண் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு தனது அரசாங்கம் பெண்களை முன்னோக்கி கொண்டு வந்ததாகவும் அதனால்தான் இன்று உங்களால் இவ்வளவு பேச முடிகிறது என்றும் நிதிஷ்குமார் பேசினார். இந்நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ரேகா தேவி வலியுறுத்தியிருக்கிறார். நிதிஷ்குமாருக்கு வயதாகிவிட்டதால் மாநிலத்தை வழிநடத்த முடியவில்லை என்றும் ரேகா தேவி விமர்சித்துள்ளார்.